ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜபல் ஜெய்ஸ் போகலாமா? துபாயில இருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறோம். அது எப்படி பார்பிக்யூ பண்ணாமல் இருந்தா? வின்டர் சீசன் ஜபல் ஜெய்ஸ் பார்பிக்யூ, இது மூணுமே தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. கரெக்ட் தானே? சீபாஸ் மீனும் பிராணையும் வந்து பார்பிக்யூ பண்ண போகிறோம். நண்டை வந்து சூப்பராக சூப் வைக்க போகிறோம். நாங்கள் போகிற க்ரௌடுக்கு 3 மீன் எடுத்திருந்தேன். 3 மீனுமே வேறு வேறு டைப்பில் மசாலா போட்டிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் போட்டு பிரட்டிருந்தேன் பிரானுக்கு. ஜபல் ஜெய்ஸ் மலை போய் ரீச் ஆகும்போது கை கால விரைக்கிற அளவுக்கு அவ்வளோ கூலாக இருக்கும். அதுக்காகவே காரசாரமாக சூப்பராக நண்டு சூப் வச்சாச்சு. இப்ப பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? எடுத்த உடனே எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி உட்காரும் போது முன் பசிக்கு லைட்டா ஷவர்மாவும் அப்படி சுட சுட டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேல போய் இடத்த பிடிச்சி டென்ட் போட்ட உடனே சார்கோலை பத்த வைக்கிறீங்களோ இல்லையோ சூப் சட்டி திறந்தாச்சு. சூப்போட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன். நேத்து vlog பார்த்தவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என் கூட யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து இதை கண்டுபிடிச்சிங்கன்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இருந்தாலும் என் கூட வந்த அந்த ஃப்ரெண்ட் யார் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமஞ்சா ஆயிஷா நானும் தான் வந்து பார்பிக்யூ பண்றதுக்காக ஜபல் ஜெய்ஸ் முடி போயிருந்தோம். இந்த பிளான் எல்லாம் போட்டது நாங்க இல்லைங்க, எங்களோட ஹஸ்பண்ட் தான். சூப்பரா பிளான் போட்டிருந்தாங்க. அன்ஃபர்கட்டபிள் டேவா மாறிடுச்சு எங்களுக்கு. பார்பிக்யூ எல்லாம் பண்ணி நாங்க நல்லா ஹாப்பியா வைப் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு டென்ட்டுக்குள்ள எல்லாம் போனதுக்கு அப்புறம் கிளைமேட் எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில இந்த நாளை நீ மறந்துடக்கூடாதுன்ற மாதிரி சூப்பரான ஒரு மலையை காமிச்சிச்சு. பைனாப்பிள மட்டும் சுட்டு எடுத்துட்டு நாங்க வேக வேகமா டென்ட்டுக்குள்ள போயிட்டோம். அவ்வளவுதான். செம்ம சூப்பரான மலையை நாங்க என்ஜாய் பண்ணோம். ஜபல் ஜெய்ஸ் போனா செம்மையான குளிரா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி போன எங்களுக்கு செம்மையான மலையை காமிச்சிச்சு. மழை அதிகமா பெஞ்சதுல அங்க குட்டி குட்டியா அருவி மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துருந்துச்சு. எங்க உசுரை காப்பாத்துறது ஒரு கப் டீன்னு சொன்னா நம்புவீங்களா? கை காலெல்லாம் விரைக்கிற அளவுக்கு வாயிலிருந்து புகை வர அளவுக்கு அவ்வளோ குளிர் மிஸ்ட்டுங்க. செம்ம சூப்பரா இருந்தது. துபாயில இருக்க நிறைய பேர் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்துச்சா அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு 2 hours பெஞ்ச மழையில பாருங்களேன் ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நானும் ஆயிஷாவும் பேசிக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கு நம்ம துபாயில இருக்கமா சுவிட்சர்லாந்துல இருக்கமான்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டா இருந்தது. கல்ஃப் கண்ட்ரில இந்த மாதிரி கிளைமேட்டா பாக்குறதுல ரொம்ப கஷ்டங்க. ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க.